அந்த பன்னாடைகளை விடுக்கா. என் வீட்டுக்காரி எப்பவுமே என்னைய விட்டு கொடுக்க மாட்டான். இப்ப கவனி, அவ என்ன சொல்லுதான்னு கவனி. இப்ப ஐய 2 பேரும் செத்த சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்பதான் அந்த ஆளை நினைக்காம நான் நிம்மதியா இருக்கேன். அந்த மனுஷனை போய் ஞாபகப்படுத்திக்கிட்டு மருந்து குடிக்கிற நேரத்துல குரங்க நினைச்ச மாதிரி. சே அக்கா 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 என்ன பேசுதா கவனிச்சே நீ? இல்லக்கா, முதல்ல இவ்வளவு வெட்டணும். நீங்களா போய் உங்களை மாட்டிக்கிறாதீங்க. என்ன பேச்சு பேசுத பத்தியா? அக்கா, என் மூஞ்சி எனக்கு குரங்கு மாதிரியே இருக்கி. இல்லக்கா, முதல்ல இவ்வளவு போட்டு தள்ளிட்டு தாங்க அதை நசுக்கே நான் வெட்டன். இருல சௌந்தரம், வந்த நோக்கத்தை விட்டுட்டு இப்ப எதுக்குல உன் பொண்டாட்டி மேல பாயுத? இத பாரு, முதல்ல எசக்கிய தீத்து கட்டு, பொறவு மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். இல்லது பாரு, எங்க சுத்தினாலும் அவ வீட்டுக்கு தானே வந்தாகணும். வீடுல என்னக்கா அத்த கடா வெட்டிட்டு தான் பொங்கல் வைப்பாவளா இல்ல பொங்கல் வச்சுட்டு தான் கடா வெட்டுவாவளா? பொங்க வச்சுட்டு தான் கடா வெட்டணும். இப்ப ஆரம்பிச்சிருவோம். சரி சரி. அண்ணே அண்ணே, கடா வெட்டி வந்துட்டாரா? உன்னை கூப்பிட அப்படி. ஏலே பூசாரி தானே கடா வெட்ட அப்படி. அண்ணாச்சி, அவருக்கு வயசாயிடுச்சுல, அதனால இப்போ கடா வெட்டிக்க தனியா ஆள் வச்சிருக்காங்க. இல்லை எதுக்குல என்னைய பாக்கணும்னு சொல்லுதாவ? தெரியலண்ணே, கூப்பிடுறாவுங்க. சரி சரி. அத்த நீ பொங்க வைக்கிற வேலையை பாரு. இல்லை நீங்க பானைக்கு தனியா செங்கல்லாம் எடுத்து வந்து வைங்க. இல்லை வாணி போவோம். ஏத்தா, நான் இந்த வந்துடுறேன். சரிப்பா. கேட்டி எசக்கி, நீ போய் பொங்க வைக்கிற இடத்த நல்லா சுத்தம் பண்ணி கோலம் போட்டு வை போ. சரிதா. இது பத்தாது டி, பையில என்ன இருக்கு எடு. அக்கா, இது நசுக்கி தனியா வாரா. ஜோலியை முடிச்சிடலாமா இப்பவே? அத்தை, நவனா அக்கா கூட போயிட்டு வரட்டா? சரி டி, போயிட்டு வா. அக்கா இரு, நானும் வரேன். வர முடியாது இவளால. அக்கா, என்னக்கா இந்த குட்டிச்சாத்த எதுக்கு கூட வருது? என்னக்கா இல்ல அம்பட்டு தானே அந்த குட்டிச்சாத்தானே நான் பாத்துக்கிடுதேன். நீ போய் அந்த எசக்கிய வெட்டி சாய்க்கிற வழிய பாரு. சரியா? போன போ போ. பார்த்து மாட்டிக்க போற, பார்த்து. யாருங்க நீங்க? என்ன வேணும்? சம்முவ தங்கச்சி தானே நீயே? ஆமா. நீங்க யாரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இந்த பாரு புள்ள, உன் அண்ணன் உன்னை காணணும் அம்மா நேரமா கூப்பிட்டு கிடக்குறான். நீ என்ன பண்ணின்னு கிடக்குற? எங்க அண்ணன் இப்பதானே கெடா வெட்டுற இடத்துக்கு போச்சு. சொல்றேன்ல, உன்னைத்தான் தேடுறான்னு. சும்மா நின்னு கேள்வி கேட்டுனே கிடக்காத. போங்க. நின்னு என் மூஞ்ச வேடிக்கை பார்த்துன்னு இருக்க. இந்த கருப்பு அந்த போகுதால அவ பேரு தான் எசக்கி. அவளைத்தான் நாம பலி கொடுக்க போகுதோம். நல்லா பாத்துக்கிட்டியா? அடையாளம் தெரியுதுங்கயா. நீ நேர அவகிட்ட போய் அந்த அங்கிட்டு அந்த புத்து கோயிலை தாண்டி முத்துப்பாண்டி அங்க நிக்கான். உன்னைய கூப்பிடுதான்னு சொல்லி அங்கிட்டு அனுப்பி வை. சரிங்க. புத்து கோயில் தாண்டி யாரும் வரமாட்டாங்க. நீ போ, விரசலா போ, அனுப்புங்க. ஒரே குப்பை காடா இருக்கு. கூட்டுறதுக்கு ஒரு தொடப்பம் வேணுமே. ஏத்தா, நீங்க இன்ஸ்பெக்டர் சம்சாரம் எசக்கி தானே? ஆமா. அப்ப சரி. ஏன்? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காக, உங்களை உடனே வர சொன்னாங்க. ஸ்டேஷன்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாவ, அதுக்குள்ள வந்துட்டாவளா? ஆமாத்தா, உடனே உங்களை பார்க்கணும்னு சொன்னாவ. எங்க இருக்காவ? அதான் அந்த பால் முனீஸ்வரர் கோவில் பக்கத்துல இருக்காவ. முனீஸ்வரன் கோயில் கிட்டயா? அங்கனக்குள்ள எதுக்கு போய் நிக்கிறாரு? ஏதாவது பூச்சி கடிச்சிட போகுது. இவரோட பெரிய இம்சையா போச்சு. சரி, நான் போய் பாக்குறேன்.
ஐயா அனுப்பிட்டேங்க ஐயா. முடித்தேன். இதே சௌந்தரம், நம்ம பாண்டி பையன் பேரை சொன்னதுமே என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம அத பாரு, அவ பாட்டுக்கு காட்டுக்குள்ள போறா. சரியான கோட்டிக்காரியா இருப்பா போல இருக்கே. அதுதானக்கா எனக்கு வேணும். தாரு, நான் அவளை என் கையால கொல்லணும். ஆ, இந்தக்கா, நான் அவ பின்னாடியே போகுதேன். ம். நான் அவளை வெட்டின உடனே ஒரு பெருசா குரல் கொடுப்பேன். உடனே இந்தா இவனை அனுப்பி விட்டுறேங்க. ஆ, இவன் கீழே அருவாளை கொடுத்துட்டு நான் எஸ்கேப் ஆயிருவேன். அக்கா, நீ அதுக்குள்ளார எஸ்கேப் ஆயிரு. சரியில்ல இந்த பாரு, நீ போ. அதுக்குள்ள நான் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு திரும்ப பாண்டியம்மாவா வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் இல்லாம எனக்கு என்னப்போ மாதிரி இருக்குல்ல. இது பாரு, நீ பத்திரமா போய் நீ நினைச்ச மாதிரியே காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துரு, சரியா? அவ ஜோலியை முடிக்கிறதுக்காக தானே நான் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு கிடைக்கேன். இன்னையோட அந்த எசக்கி கதை முடிஞ்சுது. இனி என் மகனுக்கு நான் நினைச்ச மாதிரி அவனுக்கு வேற பொண்ணை கட்டி வச்சு அவனை நல்லபடியா வாழ வைப்பேன். அப்பா, எசக்கி இன்னைக்கு செத்தலா நீ. இன்னைக்கு நான் தான் கிடா வெட்டி பூஜை பண்ண போகுதே. தனியா சந்திக்கணும்னு சொல்லி எதுக்கு கூப்பிட்டாவ? மாமா, எதுக்கு இங்க வர சொன்னவ? மாமா, முத்துப்பாண்டி மாமா, 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 இங்க தானே இருக்கன்னு சொன்னாவ. எங்க இருக்காவ? மாமா, விளையாடாதீய, வெளியே வாங்க. முத்துப்பாண்டி மாமா, மாமா, எங்க இருக்காவ? முத்துப்பாண்டி மாமா, மாமா, எங்க மாமா இருக்கிய? அவன் இங்க இல்லட்டியே. வரவும் மாட்டான். நீங்க என்னத்துக்கு இப்ப இங்க வந்தீய? இந்த அருங்க மாமா, முத்துப்பாண்டி மாமா இங்கதான் இருக்காவ. நீங்க என்னத்தையாவது செய்ய நினைச்சிய, பாண்டி மாமா உங்க குடல உருவி போட்டுருவாரு, ஜாக்கிரதை. நான் தான் சொல்லுதேன்ல, அவன் இங்க இல்ல, வர மாட்டான்னு. இல்ல, மாமா இங்கதான் இருக்காவ. அவங்கதான் என்னைய வர சொன்னதே. அவன் இங்க இருக்கிறத சொல்லி உன்னைய இங்க வரவழைச்சதே நான். எதுக்கு என்னைய வர வச்சிய? எதுக்கு வரவழைச்சின்னா நீ கேட்க? இதுக்கு தாம்பளா, அன்னைக்கு வீட்டில் வச்சு உன்னை நான் பத்த வைக்க பார்த்தேன். அந்த ஒத்த ஒட்டு வந்து தீக்குச்சி அணைச்சு விட்டான். அதனாலதான் இங்க யாரும் இல்லாத இடத்துல உன்னைய வெட்டி சாய்க்க போகுது. வேணாம் மாமா, தப்பு செய்யாதீய. உங்க மாமனுக்கு தெரிஞ்சா உங்க தலைய சீவிடுவாரு. தெரிஞ்சா தானே? கொஞ்சம் சுத்தி பாரு, இங்க காக்கா குருவி கூட கிடையாது. உன்னைய வெட்டினா இங்க கேள்வி கேட்க யாரும் கிடையாது.
என்ன ஆட்டம் ஆடினடியே. ஒரு வெறும்பய குடும்பத்தில் இருந்து வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச பிச்சைக்காரி நீ. உனக்கு மவன் கேக்குதா? இந்த சவுந்தர பாண்டிக்கு பிடிக்காத விஷயம் எதுவும் நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் அதை இந்த சவுந்தர பாண்டி நிலைக்க விட மாட்டான். உன்னைய கல்யாணம் பண்ணது எனக்கு பிடிக்கல. அதனால இனிமே உன் கல்யாணம் செல்லாது. மாமா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மாமா. எல்லா தப்பும் உன் அண்ணன் செஞ்சதுதான்லா. மவளை உன் அண்ணன் ஏன் கிட்ட இருந்து பிரிச்சான்? மவனை நீ ஏன் கிட்ட இருந்து பிரிச்ச? உன் அண்ணனை இன்னும் கொல்ல முடியல. ஆனா நீ இப்ப என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டல்ல. வேணாம் மாமா, தயவு செஞ்சு இந்த தப்பு தயவு செஞ்சு செய்யாதீங்க. நான் சொல்லுதேன், உங்க மைய உங்களை சும்மா விட மாட்டாரு. அதான் சொன்னேனே, உன்னைய ஆறு கொன்னான பூத கண்ணாடியை வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவனை ஏச்சு திசை திருப்ப அம்புட்டு ஏற்பாடு நான் பண்ணிட்டு தாம்லா வந்திருக்கேன். எசக்கி, உனக்கு இந்த சவுந்தர பாண்டி மவன் கேக்குதா? ஐயா வெட்டிட்டாங்களே. ஐயோ ஐயா வெட்டிட்டாங்க. அப்பா, இந்த நகையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் பாண்டியம்மாவை கெத்தா வந்து நிக்கிறேன். ஐயோ வெட்டி கொண்டு போட்டாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க ஐயா வாங்க. யாரை வெட்டி போட்டாங்க? இல்ல, என் தம்பி வெட்டி புட்டான் போல இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி நீ போய் அவன் கையில இருக்கிற அருவாவை வாங்கிடு, சரியா? சரிங்க. சீக்கிரம் போ. அப்பா, என் தம்பி சவுந்தரம் அவன் நினைச்சதை சாதிச்சு புட்டான்ல. வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஆத்தா, ஐயா கொலை பண்ணல, ஐயாவை கொலை பண்ணிட்டாங்க. என்னல சொல்லுது? என் தம்பி சவுந்தரத்தையா? ஆமாத்தா. ஐயோ, இல்ல சவுந்தரம். என்ன உங்க கையில அருவா? என்னது? இவ கையில எப்படி அருவாள் வந்துச்சு? இந்த ஆள் எப்படி இங்க வந்தான்? ஆறு வட்டம்.
ஐயோ என்னங்க, ஐயோ என்னங்க, என்னாச்சுங்க, என்னங்க இப்படி கிடக்குறீங்க? ஏங்க, ஐயோ என்னங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னங்க, என்னங்க? அடி பாவி, துள்ள துடிக்க கொலை பண்ணிட்டியடி. எனக்கு என்னங்க சௌந்தரம், சௌந்தரம், ஐயோ ஐயோ ஐயோ, இல்லை சௌந்தரம், உனதான் கேக்குதோம்ல, என்னல ஆச்சுங்க? இல்லை எசக்கி, அடி பாவி, படு பாவி, அநியாயமா என் தம்பியை கொன்னுட்டியடி. நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிடுவ, நீ நாசமா போவ. என்னங்க சொந்த மாமனாரிய கொன்னுட்டியே, நீ விளங்குவியாடி? ஐயோ, ஏய், என் தம்பியை கொன்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, சும்மாவே விட மாட்டேன். சும்மா இருந்த கொஞ்சம் அழாத இரு, முதல்ல உசுறு இருக்காம பாக்க. இல்லை உசுறு இருக்குல்ல, இல்லை முதல்ல ஆம்புலன்ஸ் போனடி, இல்லை விட முடி, தூக்கல. சரி சண்முகம், சீக்கிரம், 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 சீக்கிரம். உசுரு இருக்கா? ஆண்டவா, ஐயோ, எப்படியாவது காப்பாத்திருங்களே, காப்பாத்திருங்க. ஐயா தூக்குங்க, தூக்குங்க. இல்லை தூக்கு, இல்லை புடி புடி புடி, இல்லை இல்லை கை விடுங்க. வழி விடுங்கம்மா, வழி விடுங்க. எசக்கி, என்னத்தா இது? கான்ஸ்டபிள் சார். ஆயுதத்தை வாங்குங்க. ஓகே சார். கொன்னுட்டியடி, அநியாயமா கொன்னுட்டியடி. கான்ஸ்டபிள் சார். கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். என்ன மர்மம் இது? ஐயோ, எசக்கி, என்னத்தா நடந்துச்சு? அக்கா, அக்கா, வண்டி எடுங்க. எசக்கி, ஐயோ, அப்பா, அக்கா, அப்பா.
தம்பி தெருவுல நடந்து போனா அப்படியே மதுரை வீரம் உலா போற மாதிரி இல்ல இருக்கும். ஐயோ ஐயோ, அந்த மலைய சாச்சு போட்டாலே அந்த நாசமா போறவன். ஏலே சம்முவா, என் தம்பிய கொண்ட பாவம் உங்களால சும்மா விடாதுல, சும்மா விடாது. நீ நாசமத்துதால போவ. சண்முகம், என்னையா கோலம் இது? என்னத்துக்கு எசைக்கு இப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு? இலே அம்பட்டு பேர் உடைஞ்சு போய் நிக்கிறாங்கப்பா. இலே சத்தியமா சொல்லுதேன், எசைக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டான். ஏன்பா அது எப்படி சொல்லுத? இலே என்னல நீ வெளியூர் ஆள் மாதிரி பேசுத? எசைக்கு நிச்சயம் அதை செஞ்சிருக்க மாட்டாள. அவ தைரியமான பொண்ணுதான், ரோசக்காரிதான், ஆத்திரக்காரிதான். ஆனா ஒருத்தரை கொல்ற அளவுக்கு அவ இறக்க இல்லாதவெல்லாம் கிடையாதுல்ல. நல்லா வீம்புக்கு சண்டைக்கெல்லாம் போவா, ஆனா ஒருத்தர் மேல கை வைக்க மாட்டான். அதான் சொல்லுதேன், சத்தியமா இந்த வேலையை நம்ம எசைக்கு பண்ணியிருக்க மாட்டான். வேற ஏதோ நடந்திருக்கு. ஏப்பா அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சரிப்பா. கரெக்டா போன் அடிக்கி. இல்லை அப்பனே கூப்பிடுறாருல. எப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போகல. எனக்கு என்ன பண்றது, எது பண்றது புரியல. ஆறு வந்து அரெஸ்ட் பண்ணா? நம்ம மாப்பிள்ள